எப்பயும் போல அவர் வழக்கமான அரசமாவை அரைச்சு தான் போனாரு. எப்பயும் போல திமுகவை திட்டிட்டு தான் போனாரு. அவ்வளவுதான். இப்ப மாசத்துக்கு வெளியே வர இல்ல ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்துல நின்ன ஜூலி கூட நேத்து கோவமா கொந்தளிச்சு 500 போதும்னே அப்படின்னு வீடியோ போட்டுருந்துச்சு. அது மாதிரி தான் நினைச்சு இவங்க வந்து இப்ப விஜய் சொல்லிட்டு போயிட்டாப்ல எல்லாம் புல்லுக்கட்டோட தெரிய போறாங்க, எங்கடா மாடு போதும் அப்படின்னு. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காலையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப பாஜகவுடைய அந்த சட்டையத்தான் இவரும் போட்டுக்கிறாரு. நான் தான் தமிழ்நாடு, நான் தான் விஜய் தான் எல்லாமே. தமிழ்நாடு நாங்களாம் தமிழ்நாடு கிடையாது, நாங்களும் தமிழ்நாடு தான். பிராண விஜயா நானு. வீணு பேர் வச்சா விஜயா, வீணு பேர் வச்சா விஜய், விசில்னு பேர் வச்சா விஜய், என் வாக்குச்சாவடி வெற்றி சாக்கடி. அது சொன்னா அது ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக கடத்துல. ஆமா, விஜய் நேற்று பேசின விஷயங்கள்ல நான் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து கதை உள்ள கதிவரைகள் கட்டுவேன் அப்படிங்கிற இதுவுமே பாஜகவுடைய ஸ்கீம் தான். முதல்வரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாரு. இது என்ன நாடாளுமன்ற தேர்தலா? நீங்க என்ன பிரைம் மினிஸ்டர் போட்டி போடுறீங்களா? எதுக்கு பாஜகவை வந்து பேசுறீங்க? பாஜக தான் இங்க இல்லையேன்னு. அப்ப கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு. இவரு அந்த தெளிவோட தான் பேசுறாரா? இல்ல, இது வந்து ஒரு ஸ்டூபிட்டான ஒரு ஸ்பீச். அது இது தமிழ்நாட்டுல பாஜக இல்லையா? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஓகே, நம்ம கடந்த பகுதியிலேயே பேசிட்டு இருந்தோம், இந்த பகுதியிலும் பேசுவோம். அதற்கு முன்பாக நேற்றைக்கு தாவேகா விஜய் அவர்களுடைய வேலூர் நிகழ்ச்சி பார்த்தீங்களா? அவருடைய ஸ்பீச் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களும் அதாவது அவருடைய வந்திருந்த செயல் வீரர்கள் தொண்டர்கள் அவர்களுக்காக அவங்க பண்ணியிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள். எப்பயும் போல கொடுத்த பேரிகார்டை உடைச்சிட்டு தள்ளுமொழி ஏற்பட்டு உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல அவர் வழக்கமான அரசமாவை அரைச்சு தான் போனாரு. எப்பயும் போல திமுகவை திட்டிட்டு தான் போனாரு. அவ்வளவுதான். இப்ப மாசத்துக்கு வெளியே வர நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, பட் விட்டுட்டீங்க. மேல வந்து வெயில் படாம இருக்கிறதுக்கு தொண்டர்களுக்காக அவ்வளோ பாதுகாப்பு. இல்ல, அதான் 50 உயிர் போனதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா தெரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே அங்க வெயில ஒருத்தர் மரம் சுருண்டு இறந்து போனாரு. அதுக்கு பிறகுதான் பந்தல் போடணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவே வந்திருக்கு. சரி, ஓகே, ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு ஒரு இது கூட மரியாதை கூட செலுத்தல. இந்த இறந்து போனவருக்கு ஏன் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இறந்து போனவங்களுக்கு அதை கூட விட்டுருவோம் சார். இப்ப ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, தொடர்ந்து அடுத்தது வரீங்க, நீங்க பேசுறீங்க. அவங்க குறைந்தபட்சம் ஒரு 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி கூட நிகழ்ச்சியை போயிருக்கலாம். ஏன்னா அவரை ஞாபகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் சென்டிமெண்ட் பாக்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து துக்ககரமான செய்தி எல்லாம் பேச மாட்டாரு. ஈரோடுக்கு போன முதல் வார்த்தையை மஞ்சள் அப்படிம்பாரு. மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் எடுத்தோடனே வணக்கம் சொல்லுவாங்க. இவங்க மஞ்சள்ன்றாங்க. என்னடா மஞ்சள்னா வெற்றியா அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. வெற்றியா வீணா விஜய்ன்றாப்ல. வீணா விஜயா. தமிழ்நாட்டுல எவன் பேர் வீணு வச்சாலும் நான் தான் விஜய்ன்றாப்ல. இந்த அளவுக்கு சென்டிமெண்ட்ல ஊறி போன நபர் தான் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. பெரியாருடைய இடத்துலயே போய் மஞ்சள்னு ஆரம்பிச்சு விட்டு பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு. சரி, அதை கூட விடுங்க, அது அவர் பாடு, அவரு எந்த வேணாலும் செஞ்சுட்டு போறாரு. அவருடைய ஸ்பீச்சு பாக்குறப்ப நேற்று ஒட்டுமொத்தமாக அழித்தெறித்த ஒரு கோலமாக அரைச்சமாக அரைச்சு தான் போயிருக்கிறாரு. திருப்பியும் அதுல ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுல முக்கியமான விஷயம் நான் தான் தமிழ்நாடுன்றாப்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோட நேயர்கள் சார்பான ஒரு கொஸ்டின் கேட்கிற ஒரு கதை சொன்னார்ல, ஜல்லிக்கட்டு கால ஆக்ரோஷமா வரும் புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைச்சீங்க அதை கேட்டோன்னு? நான் என்ன நினைச்சேன், பல பேர் மாடு பிடி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் என்ன பண்ண போறாங்க, தளபதியே ஒளிச்சு வச்சிருவோம். பல தளபதியே வந்து மாட்டை அடக்கிட்டாப்புல, நம்ம 2 புல்லுக்கட்டை எடுத்துட்டு போய் நல்லா முரட்டு மாட்டுல போய் பாட்ட போறாங்க. குட்டி தூக்க போகுது. கதையை பார்த்தோன்னு நினைச்சேன், ரைட்டு, பல பேர் மாடு பிடி சாப்பிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். இல்ல, ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்துல நின்ன ஜூலி கூட நேத்து கோவமா கொந்தளிச்சு 500 போதும்னே அப்படின்னு வீடியோ போட்டுருந்துச்சு. அது மாதிரி தான் நினைச்சு இவங்க வந்து இப்ப விஜய் சொல்லிட்டு போயிட்டாப்ல எல்லாம் புல்லுக்கட்டோட தெரிய போறாங்க, எங்கடா மாடு போதும் அப்படின்னு அது ரீல்ஸ் எடுப்பாங்க. மாடை பாத்தியா, மாடு நிக்குது, இப்ப நாங்க போறோம் பாத்தியா, அங்க தளபதி சொன்ன மாதிரி நான் புல்லுக்கட்டை காட்டுறேன் அப்படின்னு எந்த மாட்டுலயே புல்லுக்கட்டை நிப்பாட்ட போறாங்க. அது எங்கேயாவது குத்தி தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
அந்த கதையை பாக்குறப்ப இவங்கள்ட்ட நல்ல வேளை பொங்கல் முடிஞ்சிருச்சு சார். ஆமா பொங்கல்னா மாடு உக்கிரமா வேற இருக்கும். அதான் சொல்றேன். மாடு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு உக்கிரமா இருக்கும். ஜல்லிக்கட்டு வேற நடந்துட்டு இருந்துச்சு. வாண்டடா போய் ஏறி ஏதோ ஏறிக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா விபரீதம் ஆகி போயிருக்கும். அதை பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட கதை சொல்லாமா நேரடியா சொன்னாலே அவங்களுக்கு புரியாது. நீ ஒரு கதை வேற சொல்றாரா கதை. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதையை பார்த்தனுக்கு அப்படிதான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் நான் தான் தமிழ்நாடுனார். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் பார்த்தா பாஜக விமர்சனம் பண்ணா தேசத்தை விமர்சனம் பண்ற மாதிரி, இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணா இந்த நாட்டை விமர்சனம் பண்ற என்ன மாதிரி. விமர்சிச்சா அது நாட்டை ஆஹா விமர்சிக்கிற மாதிரி. அதே டெய்லர் தான்டா இவன் கல்வி கொடுத்துருக்கான், தச்சு கொடுத்துருக்காண்டா சட்டைன்ற மாதிரி தான் பார்த்து. அப்ப பாஜகவினுடைய அந்த சட்டையை தான் இவரும் போட்டுக்கிறாரு. நான் தான் தமிழ்நாடு, நான் தான் விஜய் தான் எல்லாமே. தமிழ்நாடு நாங்களாம் தமிழ்நாடு கிடையாது, நாங்களும் தமிழ்நாடு தான். பிராண விஜயா நானு. வீணு பேர் வச்சா விஜயம், வீணு பேர் வச்சா விஜய், விசில்னு பேர் வச்சா விஜய், என் வாக்குச்சாவடி வெற்றி சாக்கடி. அது சொன்னா அது ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக கடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுகவினுடைய தேர்தல் வேலை கிட்டத்தட்ட 6-7 மாசமா இருந்துச்சு. எந்தெந்த லெவல் வேலை பாக்குறாங்கன்னா மக்களை தேடி பெண்கள் போகக்கூடிய வேலை பாக்குறாங்க. கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள், அது என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிற மாதிரி. இப்ப வீட்டுக்கு போறாங்க, பெண்கள் வீட்டுக்கு போய் பெண்கள்ட்ட கேக்குறாங்க, இந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க வந்திருக்கீங்களா, இந்த ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல ஒரு QR கோட் இருக்கு. அந்த QR கோடை செலக்ட் பண்ணா வீடியோ வருது. வீடியோ சிஎம் பேசுறாரு, உங்களோட நான் இருக்கிற உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீட்டுக்கு போய் கிரவுண்ட் லெவல் பிரச்சாரத்தை போறாங்க. மண்டல லெவல்ல மாநாடு, மண்டல லெவல்ல பெண்கள் மாநாடு, மண்டல லெவல் முகவர்கள் மாநாடு, மண்டல லெவல்ல இளைஞரணி மாநாடு, நிறைய வேலை கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்றாங்க. ஏதாவது விட்டு போச்சோ, ஏதாவது பெண்டிங் இருக்கோ. ஸ்டாலின் முகாம்லயே பலருக்கு 23 வருஷ பிரச்சனை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கிளியர் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்கீம். அதை கிளியர் பண்றாங்க. செவிலியர் பிரச்சனையை கிளியர் பண்றாங்க, திட்டங்களை கிளியர் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கான பாலங்களுக்கு எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு வேலை. மக்களுக்கு ஒரே கேள்விதான் சார். ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வரும்போது அரசாங்கத்திடம் ஏதாவது கேட்டு கிடைக்காத பட்சத்துல அந்த துறை சார்ந்தவர்கள், சங்கங்கள் சார்ந்தவர்கள், இல்ல அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றது வழக்கமான விஷயமா நான் பாக்குறேன். இல்ல திமுக வந்தா மட்டும்தான் இது நடக்குதா என்னுடைய கேள்வி. ஏன்னா மக்கள் குழம்பி போயிருவாங்களா, அதற்காக. இல்ல திமுக வந்தால் மட்டும்தான் இல்ல, திமுக ஆட்சியில் மட்டும்தான் நீங்கள் போராடக்கூடிய ஜனநாயக உரிமை உங்களுக்கு இருக்கும். காது கொடுத்து கேட்கக்கூடிய உரிமை இருக்குங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்ப எஸ்மார்ட் டெஸ்மான் சட்டம் வந்துச்சு. அரசு ஊழியர் வேலை பார்த்தா வேலை போயிடும். ப்ரொடெஸ்ட் பண்ணா போராட்டம் பண்ணா வேலை போயிடும். அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு முறையெல்லாம் வந்து அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கு, டெம்பரவரி டிரைவர்ஸை போட்டு நிறைய ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. அதெல்லாம் அடைஞ்சு. ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக நீங்க வந்து போராடலாம். ஒன்றிய அரசு எடுத்துங்க. ஒன்றிய அரசு 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி எத்தனை பேர் இறந்து போனாங்க. குத்துச்சண்டை வீரர்களுடைய போராட்டத்தை எத்தனை நாள் வேடிக்கை பார்த்தாங்க. சிஏ போராட்டங்கள் எத்தனை நாள் வேடிக்கை பார்த்தாங்க. எத்தனை பேர் அதில் இறந்து போனாங்க, எத்தனை பேர் வழக்குகள் போனாங்கன்ற. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க போராடினால், உங்களுடைய உரிமையை கேட்டு போராடினால், அதை கேட்பதற்கு, குரல் கொடுப்பதற்கு, உங்களுடைய உரிமையை மதிப்பதற்கு, உங்கள் போராட்ட வழிமுறையை மதிப்பதற்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. அதை பார்க்கணும். இப்ப விஜய்க்கு வாங்க. விஜய் நேற்று பேசின விஷயங்கள்ல நான் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து கழிவறை கதவுள்ள கழிவறைகள் கட்டுவேன் அப்படிங்கிற. இதுவுமே பாஜகவுடைய ஸ்கீம் தான். பாஜக தமிழ்நாட்டுல இருக்கே சார், அங்கங்க இல்ல, நிறை குறைகள் எல்லாத்துலயும் இல்ல சொல்றேன். இது குறைகள் இருக்கலாம் சில பள்ளிக்கூடங்கள்ல. இது தமிழ்நாடு வந்து ஏதோ பிற்போக்கா இருக்கிற மாதிரி. அதான் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகள்ல அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உள்ள அதிமுக, இப்ப இருக்கிற திமுக, இந்த 2 கட்சியுமே மாறி மாறி கல்விக்கான விஷயங்களை மிகப்பெரிய ரேஷியோல உதைத்து வச்சிருக்காங்க. மருத்துவ கட்டமைப்புல உதைத்து வச்சிருக்காங்க. மாவட்டந்தோறும் மருத்துவமனை, மருத்துவ கல்லூரிகள். நம்மளுடைய சீட்ஸ் நீ நீட் இல்லைன்னு வச்சுங்க, இந்தியாவில் அதிகமான மருத்துவர் நம்ம நாட்டிலாம் தமிழ்நாட்டிலாம் வந்திருப்பாங்க. நீட் இல்லைன்னா அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு, மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கியிருக்கோம். அப்ப விஜய் என்ன பண்றாரு, வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து மருத்துவ சீட்ஸ் எடுத்துட்டு போறதும் இவங்க ஆட்சியில உள்ள வந்தது. அப்ப இவங்க என்ன பண்றாரு விஜய் அப்படின்னா, ரொம்ப மைனூட்டா பாக்கணும்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல வந்து கல்விக்கான தரம் இல்ல. பாத்தீங்களா, பாத்ரூம்ல கதவு கூட இல்லாத ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. பாத்ரூம் கதவு, பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் கதவு கூட இல்லாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் தமிழ்நாட்டுல. விஜய் ஸ்கூல் போயிருக்காருல, அவர் போயிருப்பாரு. அவர் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சார். பாலலோகன்னு ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சார். இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் போனா கூட விஜய் சொல்ற மாதிரி ஒவ்வொரு செப்பரேட் டோர்ஸ் எல்லாம் இல்ல, காமனான டோர் தான் இருக்கு. ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். போன அகாடமிக் இயர்ல சென்னை கார்ப்பரேஷன்ல மட்டும் 20,000 புதிய மாணவர்கள் வேறு அரசு தனியார் பள்ளியில இருந்து சீட்டை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல 20,000 ஸ்டூடெண்ட், புது ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்க படிச்சிருந்தாங்க,
சிபிஎஸ்இ Private ல பள்ளிகள்ல மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல ம். பணத்தை கட்டி படிச்சிட்டு இருந்தவங்க கல்வித்தரம் அங்க நல்லா இல்லைன்னு அரசு பள்ளிகளை தேடி வந்திருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் வர்றாங்க. ம். எதுக்கு ரெக்கமெண்டேஷன்? மாந்தவ ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி கொடுங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு ரெக்கமெண்டேஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு ம். சீட் கொடுக்க முடியாத அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. ம். அப்ப மருத்துவ கல்வி கட்டமைப்புல தமிழ்நாடு எங்க இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி எங்கேயாவது ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இருக்கு. ம். அந்த ஒரு சில பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்தமான கல்வி கட்டமைப்பு தமிழ்நாட்டில் செஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு இல்லைன்றார். இவ்வளவு பேசுற விஜய் 3 மொழி கொள்கையை கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டுக்கான நிதியை நாங்கள் விடுவிப்போம், 4000 கோடி ரூபாய் புதிய தேசிய கல்விக் கொள்கையை NEP 2020 நீங்க ஏத்துக்கிட்டா தான் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய தொகுப்பு நிதியான 4000 கோடி, இந்த வருஷத்தை சேர்த்தா 5000 கோடி வரும், 25-26 சேர்த்தா 5000 கோடி வரும். நிறுத்தி வைத்துக்கொண்டு அவங்க மிரட்டுறாங்க. எதுக்கு மிரட்டுறாங்க? NEP 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கையில் நீங்க சேர்ந்தா தான் இந்த பணத்தை கொடுப்போம்ன்றாங்க. புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏன் ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னா, அது 3 மொழி கொள்கை இருக்கு, ம். கல்விக்கான தரம் இல்ல. ம். 3 மொழி கொள்கை வந்தா நம்மளுடைய மொழி போயிடும், மொழி போனா என்ன ஆச்சு, நம்மளுடைய வரலாறு போயிடும். ம். நம்ம வரலாறு போச்சு, நம்ம இனமே அழிஞ்சிடும். அடுத்து ஒரு இனத்தை அழிப்பதற்கான முதல் அழிப்பு எங்க தொடங்கும்னா அவனுடைய மொழி அழிக்கிறது. ம். இது அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப அதை மைனூட்டா பண்றாங்க, ம். உள்ள கொண்டு திணிக்க பாக்குறாங்க. அண்ணா கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. அண்ணா கொள்கை தலைவரை வச்சு அண்ணா பத்தி பேச மாட்டாரு. சரி, இவ்வளவு நீங்க பேசுறாரு. ரொம்ப டீடைல்டா போய் பேசுறீங்களே, விஜய் தான் அப்படி மேலோட்டமா போறாரு, நீங்க ஏன் உள்ள ரொம்ப டீடைல்டா போய் இல்ல, இது பாக்குறீங்க? இப்படியாவது புரியட்டுங்கிற கதை நம்ம பேசுறோம். இது மேடையில தமிழ்நாட்டுல நான் ஆட்சிக்கு வந்தா பாத்ரூம் கொண்டு வருவேன், பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் கதவோட பாத்ரூம் கொண்டு வருவேன்றாரு. ஆமா. 5000 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிற. சரி, நீங்க 3 மொழி கொள்கை நீட் தான் எக்ஸாம் போன்ற எக்ஸாம் ஃபேஸ் பண்றதுக்கு நான் NEET exam கல்வி வடிவமைப்புலயே சேஞ்ச் Change பண்ணுவேன், பண்ண அதற்கான தகுதியோட எப்படி முடியும்? பாடத்தை எப்படி மாத்துவேன். முடியும்? பிராக்டிகலா எப்படி முடியும்? கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு, எப்படி ஆமா. முடியும்? எப்படி முடியும்? நீ சிலபஸ் எப்படி மாத்துவ? முதல்வரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாரு, இது என்ன நாடாளுமன்ற தேர்தலா, நீங்க என்ன பிரைம் மினிஸ்டர் போட்டி போடுறீங்களா, எதுக்கு பாஜகவை பேசுறீங்க, பாஜக தான் இங்க இல்லையேன்னு. அப்ப கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு, இவரு அந்த தெளிவோட தான் பேசுறாரா? இல்ல, இது ஒரு ஸ்டூபிட்டான ஒரு ஸ்பீச். அது இது தமிழ்நாட்டுல பாஜக இல்லையா? தேர்தல் களத்துல இல்லையா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக டெல்லியில இருந்து வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள் டபுள் இன்ஜின் சர்க்கார், ம். மோடி சர்க்காரை இங்க உருவாக்குறோம்னு பேசுறாங்க. களத்துல இருக்கு. நம்ம சிம்பிளா ஒரு வார்த்தை கேட்போமே, ம். 4 முனை போட்டி, பாஜக நிக்கிற தொகுதியில் நீங்க பிரச்சாரம் பண்ண மாட்டீங்களா? திமுக போட்டி போடுவாங்களானே போட்டி தெரியல போட சார். மாட்டீங்களா? நீங்க ஆ, பாஜக அதுவே doubt ஆ களத்துல இருக்கு. இல்லையாப்பா? நீங்க பாஜக எதிர்த்து இப்போ ஒரு பேசாம தொகுதி இருந்தாங்க. எடுத்துங்க, இந்த விருகம்பாக்கம் தொகுதி. ம். விருகம்பாக்கத்துல திமுக சார்பில் ஒருத்தர் நிக்கிறாரு, ம். அதிமுக சார்பில் பாஜக நிக்குது, ம். நாம் தமிழர் நிக்குது, இவர் நிக்கிறாரு. அப்ப நீங்க யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவீங்க? திமுக எங்க போனாலும் திமுக தான் சார். தமிழ்நாட்டு ஏன் என்ன சொல்றேன்னா, கவலைப்படுறீங்க? தமிழ்நாட்டுல அவங்க களத்துல இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்கன்ற. ம், ம். அப்ப இது என்ன நார்மலைஸ் பண்றாங்கன்னா, பாஜகவிற்கு சப்போர்ட்டாக ஒரு வேலை செய்யறாங்க. பாஜகவை இங்க கொண்டு வரதுக்கான நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை செய்யறாரு. அப்ப நீங்க நடக்கக்கூடிய டெல்லி எலெக்ஷன் அப்படின்னு எது ஒட்டுமொத்த பிடியும் எங்க இருக்கு? இன்னைக்கு மத்திய அரசு இருக்கு, ம். மாநில உரிமையில் ஒன்னொன்னா பறிவாயிட்டு இருக்கு. ம். அப்ப அவங்ககிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறதுங்கிறதா நம்மளுடைய இதா இருக்கு. பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க, பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு தனி பாதை கொடுக்கறதுக்கான பட்ஜெட்ல அலாட் பண்ணிருக்காங்க. இதை எதிர்த்து போராடுறோம். ஒன்றிய பாஜக எல்லாத்தையும் விடுங்க, இவரு பேசிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் எஸ்ஏஆர் லிஸ்ட் வெளியாச்சு. சென்னையில மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 12 லட்சம் வாக்காளர்களை மொத்தம் 70 லட்சம் தமிழ்நாடு மொத்தம் 70 லட்சம் கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாள்ல எனக்கு வரும். அது என்ன இதெல்லாம் நடந்திருக்கு சேர்ந்து அப்படிங்கிறது. இன்னும் அந்த இதுல போய் லிஸ்ட்ல போய் நம்ம பார்க்கும்போதும் விடுபட்டு இருக்கிறது அதிகமா இருக்கலாம். 1 கோடி பக்கம் அவங்க சொன்னதை நிறைவேற்றிட்டாங்க. இத பத்தியே அவர் பேசலையே. இது எதை பத்தியுமே பேச மாட்டேன். அவருடைய அஜெண்டா தி.மு.கவை காரணம் பண்றதுதான். ம். நாங்க பாஜக நல்ல கட்சி, நல்ல கட்சி, திமுக தான் மோசம். பாஜக களத்துல இல்ல, நாங்க தான் களத்துல இருக்கிறோம். எங்களுக்கு திமுக தான் போட்டி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. திமுக ஆட்சி சரியில்லை, தமிழ்நாட்டுல மருத்துவ கட்டமைப்பு சரியில்லை, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுல எதுவுமே சரியில்லை, நான் தான் மாத்த போடுவேன். இன்னொன்னு சொன்னாரு, எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களை பார்க்க வருவேன். ஐயோ ஆமா, என்னால அதாவது உங்களை சந்திக்க முடியல, பெர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நம்ம ஆட்சி அமைஞ்சதும் நான் உங்களை தேடி வருவேன்னு சொல்லி. உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சி தலைவர் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றதை விட்டு, எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை பார்க்க வருவேன், என்னோட ரீல்ஸ் எடுத்துக்கலாம், மீம்ஸ் போட்டுக்கலாம், என்னோட போட்டோ ஜெயிக்க வச்சாதான் நான் ஜெயிக்க உங்களை வச்சாதான் உங்களை பார்ப்பேன், ம். உங்க டீல் ஓகேனா சொல்லுங்க. இது என்ன புது டீலா இருக்கு? இந்த டீல் நல்லா இருக்கு. உலகத்துல எந்த தலைவருமே கொடுக்காத ஒரு டீல். எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களை பார்க்க வரேன். ம். உங்களை யாரு இப்ப இது பண்ணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு முடக்கி வச்சிருக்காங்க? வேலூருக்கு போறீங்க, பாண்டிச்சேரிக்கு போறீங்க, என் சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போக தெரியல, பொதுமக்கள் பார்க்க தெரியாதா உங்களுக்கு? ம். அதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி யார் உங்களை முடக்குறா? ஏன் இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போயிடறாப்புல ஆளு பாத்தீங்களா?
அதே மாப்பிள்ளை மாதிரி போயிடாப்ல. தலை பொங்கலுக்கு எல்லாம் போனாரு. தலை பொங்கலுக்கு போனதை விடுங்க, 2 கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆமா, இப்போ நம்ம அந்த ஒரு ப்ரொடியூசர் ஒரு கல்யாணத்துக்கும் அப்புறம் இன்னொருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு. ஈவன் இந்த ஆள் வந்து ஜெகன்மோகன் வீட்டு கல்யாணத்துக்கு இவர் கோட் சுட்டா போட்டு உட்காராப்ல. யோ நீ என்ன மாப்பிள்ளை மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்கிற, நீ என்ன கல்யாண வீட்டுல கூப்பிட்டா போனோமா ஒரு பொக்கே கூட்டி நீ மாப்பிள்ளை மாதிரி நீ போய் கோட் சுட்டு உட்காந்துருக்காப்ல. இதெல்லாம் வீட்டுல தச்சு வச்சிருக்காப்ல கோட்டு சுட்டு. என்ன பண்றது, படத்துல வேற என்ன நடிக்க மாட்டேன்னு ஆமா, சொல்லி யாராவது கூப்பிட்டாங்கன்னு தூக்கி போட்டு போயிடாப்ல. கூப்பிட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வர்றது. அப்ப எல்லாத்துக்கும் போக தெரியுதுல்ல, மக்களை போய் சந்திச்சா என்ன, கல்யாண வீட்டுக்கு போக தெரியுது, கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போக தெரியுது, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக தெரியுது, கீர்த்தி சுரேஷ் வீட்டு பொங்கல் வைக்க தெரியுது, எல்லாத்துக்கும் போக தெரியுது. மக்களை மட்டும் சந்திக்க முடியல என்னால. ஏன்னா திமுக அரசு முடங்கு. அவர் தான் மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்காரு, என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் வந்து உங்களை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முரணா இருந்துச்சு. என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா கொடுத்த வாக்குறுதிகள்ல மாவட்ட எஸ்பிக்கள், கலெக்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து நான் சரி நிகரா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுப்பேன்ட்டு. எப்படி இவர் தான் எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி கொடுத்தாரா இல்ல அதுவே மத்திய அரசு கண்ட்ரோல் தான். யூபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் தான் இருக்குங்கிறது ஒன்றும் புரியல அவருக்கு. இப்போ நீங்க வந்து 100 யூபிஎஸ்சி வந்து ஒரு 100 எஸ்பி இது சித்தன் எடுக்கிறான்னு வச்சுங்க, ஐபிஎஸ் எழுதுறாரு ஒரு 100 ஐபிஎஸ்சி ஆபீசர்ஸ் எழுதுறாங்க, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சில வர அது ஐபிஎஸ் எப்படி வர்றாங்க கேட்டகரி வைஸ் தான். யூபிஎஸ்சி ஜெனரலா எழுதுவாங்க, யூபிஎஸ்சி ஜெனரல் எக்ஸாம் எழுதி அந்த ரேங்க் ஓரியன்டா தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரிக்கிறதுல ஒரு இவர் சொல்றாரு பாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரிசல்ட் வர வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. ஆமா, யாருக்குமே எழுதுனவங்களே தெரியாது. எழுதுனவங்க ஐஏஎஸ். ஆனா இவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரா, ஒரு 50 லேடிஸ் போட்டுங்க, ஒரு 50 ஜென்ஸ் பாஸ் பண்ணி விடுங்க. நாங்க கொள்கை அப்படிதாங்க வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல 50 ஐஏஎஸ் 50 ஐபிஎஸ் ஈக்குவலா இருக்கணும். 50 பேர் நீங்க வந்து லேடிஸ் 50 பேர் போட்டு விட்டுருங்க, 50 பேர் ஜென்ஸை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார. அதுக்கு எக்ஸாம் வைக்கணும், படிக்கணும், மார்க் வாங்கணும். அதுக்கு எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஜென்ரல் பார்சியாலிட்டி கிடையாது, அதுக்குள்ள வேற பார்சியாலிட்டி இருக்கு உள்ள. பொலிட்டிக்கல் இன்னைக்கு வேற மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அதெல்லாம் முதல்ல பேசணும். யூபிஎஸ்சில தமிழ்நாட்டு மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுலயே தமிழ்நாட்டுல பிற மாநிலங்களை சேர்ந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. அதுவே பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு. அரசியல் இல்ல, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ளே அரசியல் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுல குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. மத்திய அரசு நடத்தக்கூடிய பல தேர்வுகள்ல தமிழ்நாடு மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுவே நமக்கு பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் பேசாம நான் வந்து அப்ப ஒரு மாவட்டத்துக்கு 2 கலெக்டர் போட்டுருவாரா, ஒரு பெண் கலெக்டர், ஒரு ஆண் கலெக்டர், ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் எஸ்பி. இது என்னது, எந்த லாஜிக்குமே இல்லாம, அடிப்படை ஒரு புரிதலுமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து தமிழ்நாட்டை மாத்த போறாரு. ஓகே, விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்துல படிச்சவங்களும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாருமே டிகிரி முடிச்சு எல்லாருமே படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதெல்லாம் யோசிப்பாங்களா? இல்ல, அவங்க வந்து ஒரு ஏற்கனவே நம்மன்னு சொல்லியிருக்கோம், வேற பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு வேறு உலகத்துல இருக்கிறாங்க, ஒரு கனவு உலகத்துல இருக்காங்க, இல்லூஷன்ல இருக்கிறாங்க. நீங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது. நீங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு யார் ரோட்ல பாக்குறீங்களா, தீவிரமான ஒரு விஜய் ஃபேனை கூப்பிட்டு கேளுங்க, விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போட போற, எல்லாத்தையும் மாத்தணும். எப்படியா மாத்த, எல்லாம் மாத்துவார். எத்தனை தொழில் நிற்பாரு, 300 தொழில் நிற்பாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிடுவாரு. எல்லாமே வந்து இல்லூஷன்ல தான் இருப்பாங்க. எதுவுமே வந்து நீங்க சொன்னீங்கன்னா புரியாது. எப்படியா மாத்தாரு, படத்துல எல்லாம் பண்ணிருக்காருல்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாரா? சரி, விஜய்க்கு எது ஓட்டு போற, அவர் கியூட்டா சிரிப்பாருங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற அதே விஷயத்தை நான் பலமுறை பல பேர்த்த கேட்டு தான் சொல்றேன். நான் கேட்டு யூஜி முடிச்சு பிஜி ஜாயின் பண்ணிக்கிற அந்த பசங்கிட்ட கேட்டு நெஞ்சு வலியோட வந்தேன். நான் ஒரு டீச்சர்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு, அவங்க சொல்றாங்க மாத்துவார்ல அவரு, எல்லாம் மாத்துவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பிஜி பண்ண ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டோட தங்கச்சி, என்னம்மா பண்ண போற, விஜயநாத் தானே போடுவேன்னா, எதுக்குமா விஜயநாத் போடுவேன், எல்லாத்தையும் மாத்திடுவாருண்ணா, எப்படிமா மாற்றுவார், என்னம்மா உங்கள்கிட்ட பொருளாதார திட்டம் என்னமா இருக்குது, கல்வி திட்டம் என்ன இருக்குது, என்னென்ன வச்சுருக்கீங்க ஸ்கீம், அதான் விஜயனா பார்த்துக்குவாருண்ணா. ஏமா நீ படிச்சிருக்கிற, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கிற, பிஹெச்டி வேறு பண்ணிகிட்டு இருக்கிற, விஜய் என்ன எப்படி மாற்றுவார்னு கண்ண முடியல. இல்லை, அவர் சினிமா கொள்கையெல்லாம் சினிமாவில் எப்படி காமிச்சிருக்காரு, என்ன காட்டியிருக்காரு, அவர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சினிமாவில் வந்து பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கிறாரு, குழந்தைகளை எப்படி வந்து கொஞ்சிறாரு, எப்படி டான்ஸ் ஆடுறாரு, எப்படி ஃபைட் பண்ணுறாரு, இவர் தான் மாற்றுவார், இவர் தான் தமிழ்நாட்டுக்கான அடுத்த அரசியல் முகவரின்னு பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து வீட்டில் குடும்பத்தில் அரசியலே பேசுறது இல்லை. வீட்டில் வந்து சினிமாவை பற்றி பேசுறாங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுறாங்க, புரணி பேசுறாங்க, சொந்தக்காரனை பற்றி பேசுறாங்க. ஆனால் அரசியல் பேசுறது இல்லை. அரசியல் பேசாததின் விளைவு ஒரு கூட்டம் சினிமா பார்த்துட்டு
சினிமாவில் நடந்தது நிஜத்தில் நடக்குன்னு நீங்க மாத்தி நிக்கிறாங்க. இல்ல நல்ல வேலை சார் ஒரு 10 years பிஃபோர் வரல. ஏன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம், யூடியூப் இருக்கு. இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்களோட 10 years எண்ணிக்கை முன்னாடி அவர் அதிகரிச்சிருக்கு. வந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு இந்த நிலைமை 10 years முன்னாடி அந்த அவர் வந்திருக்க மாட்டார். ஆமா ஆமா அன்னைக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு இல்லையா? அங்க இப்படி இருந்தாரு, 2 பேரும் இருந்தாங்க. அங்க போய் இப்படித்தான் நின்று இருப்பாரு. கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னாரும் அவர் எங்கேயாவது வேற அரசியலை விட்டே முழுக்க டைம் டு லீட் டைட்டிலுக்கே இந்த நிலைமை. அந்த நிலைமைன்னா கட்சியை விட்டுருப்பாங்களா? அப்ப நினைக்க மாட்டேன். இப்ப வந்து இவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக விடுறாரு, பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு, சுதந்திரம் கொடுக்குறாரு. நீங்க எடுத்தவனதான் ஞாபகம் வருது. அது பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமா நண்பர்கள் தான் எல்லாருமே, அரசியல் யாரும் எதிரிகள் கிடையாதுன்னு ஸ்டாலின் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன ஏன் சார் இப்படி பண்ணீங்க, மனசாட்சி இல்லையா உங்களுக்கு, கரூர் சம்பவத்துல என்னைய பலிகாடாக்குனீங்கன்னு கேட்டிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் எங்க பலிகாடாக்குனாரு அவரு? அதாவது கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல விஜயனுடைய பேர் கிடையாது. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கரூர் சம்பவத்திற்கு அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண மாவட்ட செயலாளர் மதியழகன், உசி ஆனந்த், மற்றபடி அந்த நிர்வாகிகள் மீது வழக்கு தமிழ்நாடு போலீஸ் பதிவு செய்த எஃப்ஐஆர்ல விஜயினுடைய பெயர் கிடையாது. விஜய் என்கொயரி கூட விஜய்கிட்ட பண்ணல. அதுதான் ஜனநாயகம். ஏன்னா ஒரு கட்சி தலைவர் வளர்ந்து வர்றாரு, அவங்களை எதிர்த்து பேசுறாரு, ஸ்பேஸ் கொடுப்பாது. கலைஞருடைய பாணி இது. நீங்க பண்ணுங்க. ஏன் அன்னைக்கு நைட்டே விஜயை கைது பண்ணிருக்க தெரியாதா? அன்னைக்கே விஜயை வந்து எஃப்ஐஆர்ல சேர்த்துக்க தெரியாதா? அவரை பாதுகாப்பா கூட்டு போய் விட்டது யாரு? அன்னைக்கு அங்க இருந்த நிலைமையில பொதுமக்கள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி தான் நடந்திருக்கும். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம, உங்க மேல வழக்கு போடாம, உங்களை என்கொயரி கூட கூப்பிடாம விட்டது யாரு? உங்களை டெல்லிக்கு பல முறை அழைச்சு உங்களை விசாரணை கூப்பிட்டது யாரு? நீங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? யார் நண்பன், யார் துரோகி? இது உங்களுக்கு தெரியலையா? அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு விடுங்க. அதை தான் திரும்ப திரும்ப போற இடத்துல பூரா இதே பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் 4 நிகழ்ச்சி இதே மாதிரி பேசுறாருன்னா அவருடைய சாயம் முழுவதுமாக வெளுத்து பெறும். இன்னைக்கு வேலூர்லயே பெருசா ஒண்ணும் இல்ல. வாக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ? இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், அந்த கூட்டம் மட்டும் போதும். முதல் தலைமுறை வாக்காளர்கள், இந்த சினிமா ரசிகர்கள், சினிமா ஆர்வலர்கள் இருக்காங்களா, அந்த வாக்குகள் மட்டும் போதும் நினைக்கிறாங்க. அறிவார்ந்த மக்கள் விஜய் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. சிந்திப்பாங்கல்ல, இவர் பேசுற பேச்சு, இவருடைய நடவடிக்கைகள், சொல்ற விஷயங்கள் எல்லாமே தவறுகள். கூட்டம் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேசணும். கண்டிப்பா தேர்தல் போக போக வரமாட்டேன்னு வேற சொல்லிருக்காரு. ஆமா, அவர் பேச 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 சாயம் எடுத்துருவாரு. ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் வந்து தொகுதி பங்கீடு எட்டப்படல. நமக்கு வர்ற தகவல் என்னவா இருக்குன்னா, அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த டேக முதல்ல நீங்க எடுங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது உறுதியா கூட்டணியில முடியுமா? அந்த டேக எடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப முதலமைச்சர் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுடைய ஸ்டாண்டு. இதை எடுத்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தா வாங்கன்னு கிளியரா சொல்லிட்டாரு. அது எடுத்ததுக்கு பிறகு கேசி வேணுகோபால் வந்தாரு. கேசி வேணுகோபால் வந்த பிறகு அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க, சீட்ஸ். அப்ப இவர் என்ன சொல்ற, அவ்வளவு கொடுக்க முடியாது, 28 + 1 28 சீட்ஸ் கொடுப்போம். முதல்ல 25 கேட்டீங்க, இப்ப நாங்க ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், 28 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவே அடுத்த டைம் தான். இப்ப 4 இருக்கு, அடுத்த டைம்ல உங்களுக்கு கொடுப்போம், கண்டிப்பா கொடுத்துருவோம். எடப்பாடி மாதிரி ஏமாத்தோட மாட்டோம்னு அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, அதுக்குள்ள ஒத்துக்கிட்டாங்க. இந்த சீட்ஸ் 28ங்கிறதுல அவங்க 30-35ன்ற மாதிரியான அந்த இழுவரியில போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அதுவுமே முடிஞ்சதாக நேரடியாக சோனியா காந்தி இன்டர்ஃபியர் ஆகி இதை முடிச்சிருங்க, டிலே பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அநேகமாக ஒரு சில நாட்கள் அது ஃபைனலைஸ் ஆயிரும். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சீட் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணிக்கான எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல ஏதாவது ஒரு நாள் எல்லா தலைவரும் ஒரே மீட்டிங்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கடைசியா நீங்க எடுத்ததுனாலதான் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு விஜய். சமீபத்துல தான் தேமுதிக தான் இப்ப லாஸ்டா திமுக கூட்டணியில இணைஞ்சது. கரெக்டா இந்த டைம் பார்த்து பேசும்போது தேமுதிக விமர்சிக்கிறாரா? தேமுதிக தான் விமர்சிக்கிறார். தேமுதிக விமர்சிப்பதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது. கேப்டன் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லைன்னா விஜய்ங்கிற ஒரு நபரே கிடையாது. முதல் நாளை தீர்ப்புன்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் அட்டர் ஃபிளாப். அந்த படத்தை பத்தி அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான மேகசின்ல கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு என்ன ஆச்சு, காசு வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரா அப்படின்னு எழுதினாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு எழுதினாங்க. அப்ப நொறுங்கி போயிருந்தார். பண ரீதியா பணம் போச்சு, பையனோட லைஃபும் போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம முடங்கி போயிருக்கிறப்ப விஜயகாந்த் தான் உள்ள கை கொடுக்குறாரு. முதல் படம். 2வது படம் செந்தூர பாண்டி. என் செந்தூர பாண்டியனுடைய தம்பின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஆமா, என் தம்பி. அதாவது ஒரு பீக்ல இருக்கிறப்ப அன்னைக்கு டாப் 5 ஹீரோஸ்ல விஜயகாந்த் ஒரு ஹீரோ. அப்படி மார்க்கெட்ல உச்சத்துல இருக்கிறப்ப எனக்கு கொடுத்த ஆதரவு என் தம்பிக்கு கொடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாரு, என் தம்பிக்கு கொடுங்க, என் தம்பி
அப்படின்னே விஜயகாந்த் தோல்ல கை வச்சதுனால விஜயகாந்த் ரசிகர்னு பார்த்தாங்க, அந்த படம் ஓடிச்சு, அதுக்கு பிறகு வந்தாருன்னு வச்சுங்க. ஆனா அதே விஜயகாந்தனுடைய பையன் சண்முக பாண்டியன் வர்றப்ப விஜய் தரப்புல இருந்து எந்த உதவியும் கிடையாது. சினிமாக்கு வந்து அந்த அவர் வந்து சில இன்னொரு கூடுதல் ஏதோ ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ஏதோ விஜயை கூப்பிட்டு கூட அவர் போல, அந்த கூப்பிட்டுருக்காங்க, அது ஒரு போகல. அதனாலதான் அந்த கோபத்தினாலதான் விஜயகாந்தனுடைய மரணத்துக்கு விஜய் போறப்ப செருப்பு வீசி எறிஞ்சாங்க கூட்டத்துல. கேப்டனுடைய ரசிகர்களுக்கு தெரியும், பிரேமலதா அவர்கள் தேவையில்லாம அமைதியா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி தெரியல விஜய்க்கு. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவருடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடும். நீ செஞ்ச நன்றிக்கு, விஜயகாந்த் செஞ்ச நன்றிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு? ஒரு பையன் நடிக்க வந்திருக்காரு, அந்த பையனுக்கு நீ வந்து நன்றி கடன் செஞ்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. பீக்கில் இருக்கு. நீ அரசியல் கொண்டு விட்டுருங்க. அரசியலுக்கு முன்னாடி சண்முக பாண்டியன் நடிக்க வந்து 6 வருஷம் ஆச்சு, 6-7 வருஷம் ஆச்சு. நீங்க அந்த முதல் படத்துல அந்த என் தம்பி தான், என் அண்ணன் பையன் தான், நான் கொண்டு வந்து நிக்கிறேன், நான் செஞ்ச உதவி திருப்பி செய்யறேன், நீ செஞ்சிருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக நீ இறங்கி வேலை பார்த்துருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? அப்ப அவங்க நாகரீகம் கருதி அவங்க அமைதியா இருக்கிறாங்க. தேவையில்லாம அவங்கள சீண்டி விட்டீங்கன்னா அவங்க உன்னைய விட நிறைய பேசுவாங்க. அதுவும் வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறதுல பங்கு கொடுப்பாங்க, கல்லாப்பெட்டி கூட்டணின்னு தான் சொல்லுவேன் இது. அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளை தானே உங்க வசம் இழுக்கிறதுக்கு பாத்துட்டு இருந்தீங்க. அது வந்து என்னன்னா, சரி அப்புறம் நீ இவ்வளவு ஆஃபர் கொடுத்து அவங்க கூட கூட்டணி யாரும் வரல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அவங்க திமுக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சேம் விஷயத்த கேட்டுதான். ஏன் உங்களை நோக்கி வரல? எந்த கட்சியுமே வரலையே. ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட உங்களை நம்பி வரலையே. பண்டுட்டி ராமச்சந்திரன் மட்டும் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்கு. அவர் ரெடியா இருக்கு. அவர் ஒன்றும் முடிவு பண்ணல. அப்ப இது வரைக்கும் எந்த கட்சியும் உங்களை நம்பி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் கூட தமிழ்நாட்டு அரசியல் கட்சி உங்க நம்பவே இல்லையே. அப்ப அந்த விரக்தியில பேசுறாரு, ஐயோ நம்ம யாரும் நம்ம கூட கூட்டணி வரலையே, இது கல்லாப்பட்டி கூட்டணி. நீங்க கல்லாப்பட்டி இல்ல கஜானாவே திறந்து வச்சு காமிச்சிங்கல்ல பங்குன்னு. கல்லாப்பட்டி கூட்டணி அவங்க விட்டுரு, நீ கஜானா கூட்டணி, கஜானாவிலே கூட்டணி கூப்பிட்டுல, நீ யாரா வந்தாங்களா அவனு கூட? இப்ப எல்லாரும் என்னதான் எதிர்க்கிறாங்க, நான் தான் இவங்களுக்கு வந்து எதிரி, என்ன ஒருத்தனை இத்தனை பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஏன்டா எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்கன்ற மாதிரிதான் கேட்கிறதா இருக்கு. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான விஷயம். அரசியல் களத்துல அழுலாமா? அது எதுக்கு அழுதலாம்? 41 பேர் இறந்து போனப்ப நீ கண்ணீர் விட்டுருந்தீங்கன்னா நீ தலைவன். என்னை அடிக்கிறா, நீ என்ன தலைவனா? இப்பயும் லாஸ்டா வந்து அவரோட அக்கறையை காட்டியிருக்காரு தொண்டர்கள் மேல. அட்லாஸ்ட் காட்டிட்டாருன்னு தான் பார்க்கணும். நான் போறேன், நான் போய் சேரதுக்கு 4 மணி நேரம் ஆகும், தயவு செஞ்சு பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொன்னாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பின்னாடி போகும்போது அந்த 4 மணி நேரங்கிறது 10 மணி நேரம் ஆயிடுது, அந்த கடுப்புல சொல்றாரா இல்ல இவங்க பாதுகாப்பா 6 மணிக்குள்ள ஒரு வீட்டுக்கு போனோம், சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், வழியை விடுங்கடான்றாப்ல. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க, சீக்கிரம் போக முடியாது. அக்கறையில சொல்லலையா? அக்கறையில சொல்ல 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணுங்கிறதா சொல்லிட்டு. ஓகே, நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். பேசுறாரு, வேற ஓட்டு போடுங்க நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அடுத்த பிரச்சாரத்துக்குலாம் அவர் வருவாரா, மக்கள் சந்திப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்து மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.